நியூசிலாந்துக்கு வேலைக்கு அனுப்புவதாக 100 கோடி ரூபாய் மோசடி நடைபெற்றதாக கூறப்படும் சம்பவத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஏமாந்தவர்கள் 50க்கும் மேற்பட்டோர் புகார் அளித்துள்ளனர். தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த 33 வயது ஜியாவுல் ரஹ்மான் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த நயனசெருவு சுபாஷ் ஆகிய இருவரும் STS ஏர் டிராவல்ஸ் என்ற பெயரில் வெளிநாட்டிற்கு இளைஞர்களை வேலைக்கு அனுப்பும் தொழில் செய்து வரும் பிசினஸ் பார்ட்னராக இருந்து வருகின்றனர். தமிழ்நாடு முழுவதும் இந்த இருவரும் பல்வேறு ஏஜெண்டுகளை வைத்து அவர்கள் மூலமாக வேலையில்லாத இளைஞர்களை நியூசிலாந்திற்கு வேலைக்கு அனுப்புவதாகவும் அவர்களுக்கு மாதம் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கித் தருவதாகவும் ஆசை வார்த்தை கூறி சுமார் 100 கோடி ரூபாய் வரை ஏமாற்றியதாக புகார் எழுந்தது. திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை சுமார் 60க்கும் மேற்பட்டவர்களிடம் 12 கோடி ரூபாய் வரை பணத்தை பெற்றதாக கூறப்படுகிறது. ஆனால் இதுவரை எந்த ஒரு இளைஞர்களையும் வெளிநாட்டிற்கு இவர்கள் வேலைக்கு அனுப்பவில்லை. இதன் காரணமாக ஏஜெண்டுகளால் வாங்கப்பட்ட பணத்தை இளைஞர்கள் திரும்ப கேட்கும் போது ஜியாவுல் ரஹ்மான் மற்றும் சுபாஷ் ஆகிய இருவரும் பணத்தை சுருட்டி கொண்டு தலைமறைவாகிவிட்டனர். மேலும் ஜியாவுல் ரஹ்மான் தான் இறந்து விட்டதாக கூறி தனக்கான இறப்புச் சான்றிதழையும் அவர் வாங்கி வைத்திருப்பதாக பகீர் புகார் எழுந்துள்ளது. இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் ஜியாவுல் ரஹ்மான் குடும்பத்தாரிடம் சென்று கேட்டால் அவர் இறந்துவிட்டார் என அவர்களும் கூறுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். மோசடி செய்த ஜியாவுல் ரஹ்மான் மற்றும் சுபாஷ் மீது நடவடிக்கை எடுத்து பணத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இறப்புச் சான்றிதழ் கொடுத்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டோர் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் திருப்பத்தூர் மாவட்ட SP அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். இங்கே நிறைய வேகன்சிஸ் இருக்குது. இங்கே இருக்கிற CEO வந்து அவர் பேர் முகமது ஜின்னா. அவர் வந்து கும்பகோணம். அவர் பார்த்தோன்னா நியூசிலாண்டில் 9 வருஷமாக ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு மாத சேலரி 9 லட்சம் ரூபா சேலரி அவருக்கு வாங்கிட்டு இருக்காரு. அவர் தான் வீசா அப்ரூவல் கொடுக்குறாரு. அவர் நினைச்சாருன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து பண்ண முடியும். ஸோ நான் இந்த மாதிரி பேசியிருக்கேன். ஸோ நம்ம சொந்தக்காரங்களை மட்டும் யாராவது கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறவங்கள மட்டும் சொல்லு, இங்கே வந்தாங்கன்னா 1.5 லட்ச ரூபா மினிமம் கேரண்டி சேலரி கிடைக்கும். நான் அப்ரூவல் பண்ணி நான் ரெஃபரன்ஸ் லெட்டர் நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இப்போ என்கிட்ட சொன்னார். சரி, எனக்கும் டிக்கெட்லாம் போட்டார். ஸோ நான் டிக்கெட்லாம் போட்டதுக்கப்புறம் நானும் உண்மைன்னு சொல்லி எல்லாமே நம்பியாச்சு. டாக்குமெண்ட் வந்துச்சு, ஜாப் ஆஃபர் லெட்டர் வந்துச்சு, எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர் வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. டிக்கெட் கூட போட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த டேட்டில் கிளம்பல. ஏன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி இமிகிரேஷனில் ப்ராப்ளம் இருக்குது, இது மாதிரி நியூசிலாண்டுக்கு டேரெக்டாக போக முடியாது, இந்த மாதிரி இப்போது இந்தியாவில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க, இப்போ நம்ம துபாய் போயிட்டு தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவர் சொன்னதை நம்பி சரி நான் துபாய் போகிறதுக்கு அப்ரூவல் கொடுத்தாச்சு. இப்போ துபாயில் போயிட்டு ஒரு 15 நாளைக்குள்ளே நான் நியூசிலாந்து அனுப்புறேன்னு சொன்னார். 15 நாள் ஆகிட்டும் போகல. எனக்கும் வந்து பயங்கர ப்ரெஷர், எனக்கும் ஹேண்டில் பண்ண முடியல. கிட்டத்தட்ட எத்தனை பேர்னா கிட்டத்தட்ட 60 பேர், ஒரு ஆளுக்கு 6 லட்ச ரூபான்னு சொல்லிட்டு 3.5 கோடி ரூபாய்க்கு மேலே நான் அமௌண்ட் அனுப்பிச்சிருக்கேன். எல்லாமே அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் தான். அதுக்கு எவிடன்ஸ் எல்லாமே SP மேடம் கிட்ட நான் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதமே நான் வந்து இதுக்கு FIR பதிவு சொல்லி நான் ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தேன். எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு FIR-ம் போட்டாங்க. ஆனால் அவங்க வந்து இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்ஸ்காண்டிங் ஆகிட்டாங்க. நியூசிலாந்தில் மாதம் 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் வேலை வாங்கித் தருவதாக கூறி தமிழகம் முழுவதும் சுமார் 100 கோடி ரூபாய்க்கு மேல் ஏமாற்றிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.